இவரை பொறுத்தவரை அதிமுகவுக்கு ஆதரவாக, பிஜேபிக்கு ஆதரவாக லாபி செய்யக்கூடிய ஒரு நபராக திமுக பார்க்குது. ஆனால் உண்மை என்ன? உண்மையும் அதுதான், உண்மையோ அதுதான். இந்த சொத்து எப்படி வந்திருக்கும்? சட்டவிரோதமாக தான் வந்திருக்கும். வீடு பெரிய பிரம்மாண்ட வீடு, ஒரு விஜிலன்ஸ் துறையில் ஒரு தட்டச்சர். நான் தற்செயல ஒரு அம்மாவை வழியில் பார்த்தேன். அந்த அம்மா விஜிலன்ஸ் துறையில் வேலை பார்க்குற ஒரு சகோதரி, கிறித்துவ சகோதரி. அந்த அம்மா சொல்லுது, என்னை 10 வருட காலமாக 15 வருட காலமாக இப்போ சவுக்கு ஸ்ரீமதி கொலைய தற்கொலைங்கிற. அப்போ இதெல்லாமே உண்மையை மறைப்பதற்காக சவுக்க அதிமுகவும் பிஜேபியும் பயன்படுத்து. கோயம்புத்தூருக்கு வர வச்சு பாதி மணலை வேலுமணி கொடு, வேலுமணிக்கு மணல் கான்ட்ராக்ட் கொடுன்னு யார் பேசுகிறா? சவுக்கு சங்கர் பேசுகிறாரு. சவுக்கு சங்கருக்கு அப்படி என்ன பின்னணின்னு கேட்டால் அண்ணாமலை பின்னணி. அண்ணாமலைக்கு யார் பின்னணி? பிஎல் சந்தோஷ் பின்னணி. சவுக்குடைய பேக்ரவுண்டை பாருங்கள். சவுக்கை பொறுத்த வரைக்கும் பேக்கப்பில் பிஜேபி, கரண்டில் அதிமுக. 2 பேரும் அவரை பாதுகாப்பார்கள், வழக்கு நடத்துவார்கள், குண்டாசை உடைப்பார்கள். சவுக்கு நீங்கள் எந்த காலத்துலேயும் சவுக்கு அடிபணிய மாட்டார். ஏன்? பின்னணி பலமாக இருக்குல்ல. பிஜேபி தோற்றுருந்தோன்னா அடிபணிஞ்சிருப்பார். பிஜேபி இப்போ 16-11 ஜெயிச்சிருச்சு. அதிமுக தமிழ்நாட்டில் ஒரு பிரதான கட்சி, பெரிய கட்சி. வேலுமணி 2வது எடப்பாடி. அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த 26 ஜெயிக்க போகிறோமையா, அதிமுக ஆட்சிக்கு வந்துடும். நான் சேப்பாக்கத்தில் நிற்கிறேன். சேப்பாக்கம் எம்எல்ஏ நான் தான். யார் சொல்கிறா? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நேற்று மீண்டும் ஒரு குண்டாஸ் போடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வழக்கிலேயே அவர் ஜாமீன் வாங்கிட்டு இருந்தார், ஜாமீன் கொடுத்துட்டு இருந்தாங்க அவருக்கு. திடீர்னு பார்த்தா மீண்டும் அவர் மேலே ஒரு குண்டாஸ் பாயப்பட்டிருக்கு. ஏற்கனவே நீதிமன்றங்கள் குண்டாஸ்லாம் தேவையில்லை அப்படின்ற ஒரு கருத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அதே வழக்கில் மீண்டும் ஒரு குண்டாஸ் அப்படின்றது எப்படி பார்க்கப்படுது? அவருமே ஒரு நீதிமன்றத்திலேருந்து வெளியே வரும்போது இதுக்கெல்லாம் காரணம் உதயநிதி தான் அப்படின்ற மாதிரியான பல செய்திகளை சொல்கிறாரு. ஒவ்வொரு தடவையும் ஒரு கோர்ட்டுக்கும் சிறைக்கும் போகும்போதெல்லாம் சொல்லக்கூடிய வாசகங்கள் திமுக அரசும் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்றத தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்ன நடக்குது சவுக்கு சங்கரோட வழக்கில்? ஏன்னா இன்னும் ஒரு 2 வாரங்களில் ஒரு வெளியில் வந்துடுவாருன்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ மீண்டும் குண்டாஸ் போடப்பட்டிருக்கு அப்படின்னா இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் சார் அவர் வெளியே வரத்துக்கு? இல்லை, குறைந்தபட்சம் அந்த சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரை அவர் பல வழக்குகளை சந்தித்து ஆக வேண்டும் என்பது 2026 வரைக்கும் சொல்றீங்க. ஆமாம். இதுதான் திமுகவுக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, இவரை பொறுத்தவரை அதிமுகவுக்கு ஆதரவாக, பிஜேபிக்கு ஆதரவாக லாபி செய்யக்கூடிய ஒரு நபராக திமுக பார்க்குது. ஆனால் உண்மை என்ன? உண்மையும் அதுதான், உண்மையோ அதுதான். ஏன்னா காவல்துறையிட்ட நிறைய ஆவணங்கள், சவுக்கு சங்கரை பற்றி நிறைய ஆவணங்களை காவல்துறை எடுத்திருக்கு. இந்த எடுத்த ஆவணங்கள் முழுவதுமே பிஜேபி ப்ளஸ் அதிமுக 2ம் தான் இவருக்கு பின்னணியில் இருந்து இயக்குகிறது. திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதுதான் 2 பேருக்குமான கொள்கை. அதை சவுக்கு நடைமுறைப்படுத்துகிறார். இதுதான் திமுக இவர் மீது வைத்திருக்கிற பார்வை. இந்த பார்வையில் திமுகவை இவர் தொடர்ச்சியாக ஜெயிலுக்குள்ளேருந்து விமர்சனம் பண்ணுறாரு, நீங்கள் கோர்ட்டுக்கு வரும்போதும் விமர்சனம் பண்ணுறாரு. அவருடைய டார்கெட்டு உதயநிதி, திமுக தான். இந்த 2 விஷயங்களுமே அதிமுகவும் பிஜேபியும் விரும்புகிற விஷயம். ஆனால் ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுது. அவர் ஸ்டாலின்னு குறிப்பிட மாட்டேங்கிறார், உதயநிதி ஸ்டாலினை தான் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஏன் அதன்? இல்லை, அவர் உதயநிதி தான் திமுகவினுடைய எதிர்காலம். அப்போ உதயநிதியை டேமேஜ் பண்ணால் ஒட்டுமொத்த திமுகவையும் டேமேஜ் பண்ணதாக எடுத்துக்கலாம். அவருக்கு இல்லை அதுதான் காரணமா, இல்லை வேற எதுவும் காரணம் இருக்கா? வேற என்ன காரணம் இருக்கும் போது? இல்லை அவர் தான் அவரை குண்டாஸ் போட சொல்கிறார், அந்த மாதிரி எதுவும்? அவர் எப்படி? அவர் என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா? அவர்
உச்சநீதிமன்ற நீதிபதியான்னு கேட்குறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இவர் வந்து அரசு இவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அத்தனை காரணங்களும் இருக்க, அத்தனை காரணங்களும் இருக்க. அப்போது இவருக்கு அளவுக்கு அதிகமான சொத்து சேர்ந்துருக்கு. இந்த சொத்து எப்படி வந்திருக்கும்? சட்டவிரோதமாக தான் வந்திருக்கும். வீடு பெரிய பிரம்மாண்ட வீடு, ஒரு விஜிலன்ஸ் துறையில் ஒரு ஒரு தட்டச்சர். நான் தற்செயல ஒரு அம்மாவை வழியில் பார்த்தேன். அந்த அம்மா விஜிலன்ஸ் துறையில் வேலை பார்க்குற ஒரு சகோதரி, கிறித்துவ சகோதரி. அந்த அம்மா சொல்லுது, என்னை 10 வருட காலமாக 15 வருட காலமாக கடுமையான சித்திரவதை பண்ணுறாருன்னு அந்த அம்மா கண்ணீர் விட்டு சொல்லுது என்கிட்ட. சவுக்கு ஒரு மனநோயாளியாக என்ன, நான் ஒரு சகோதரி, என் கணவனை இழந்தவள், நான் பக்கத்தில் அவன் சீட்டுக்கு பக்கத்தில் வேலை பார்க்குறேன், பக்கத்து சீட்டில் வேலை பார்க்குறேன். எனக்கு பயங்கரமான ஹராஸ்மெண்ட்டு. என்னை வந்து பூதத்தை போல் என்னை சித்தரித்து வீடியோ போடுறாரு, வாட்ஸ்அப் அனுப்புகிறாரு. பல முறை எனக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் அதிகாரிகிட்ட போய் கொடுத்துருக்கேன். எந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் வேலை செய்த காலத்தில் 1.25 லட்ச ரூபா நான் இப்போ சம்பளம் வாங்கணும், வெறும் 90,000 ரூபா சம்பளம் வாங்குகிறேன். இதுக்கு காரணம் சவுக். அந்த மாதிரி சொல்லுது. ஏன் நான் அலுவலகத்தில் கோப்புகளை வச்சுட்டு வந்தால் அந்த கோப்பை எடுத்து ஒழிச்சிடுவார். அந்த கோப்பைக்கான எனக்கு மெமோ வரும். 3ஆவது நாள் அந்த கோப்பை அந்த இடத்துல இருக்கும். இப்படியெல்லாம் என்னை டார்ச்சர் பண்ணுவார். எனக்கு நான் வந்து ஒரு கிறிஸ்துவச்சி, நான் பொய் சொல்ல மாட்டேன், இயேசுவுக்கு பயப்படுறவன், என்ன சொல்லணும்னா துயரம் அப்படின்னு அந்த அம்மா. அப்போ இதை எப்படி நம்பாமல் எப்படி இருக்க முடியும்? ஒரு புகார் கூட வேலை பார்க்குற ஒரு கிறிஸ்துவ சகோதரி சொல்லுது. அப்போது இதுதான் அவருடைய நேச்சர். நீங்கள் சங்கரசுப்பு மகனுடைய கொலை என்பது ஒரு காவல்துறை உயர் அதிகாரி தான் அந்த கொலையை செஞ்சுருக்காரு. இதுதான் பின்னணின்னு உலகத்துக்கே தெரியும். இதுக்கு இந்த ஊடகத்துறையை சேர்ந்த கோசல் ராமெல்லாம் அதுக்கு உடந்தை. கோசல் ராம் வெளில மரணம் அடைஞ்சிட்டார். எனக்கு ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். சங்கரசுப்பு மகன் கொலை விஷயத்தில் ஒரு நிருபர் பேட்டி எடுக்க போகிறார். பேர் விஜயானந்த். இப்போ அவர் இருக்கார், மீடியாவில் தான் இருக்கார். அவர் சோப்பில் சங்கரசுப்பு சோப்பில் ஃபோனை போட்டார் பதிவு பண்ணுறதுக்கு. பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செய்யப்பட்டு குமுதத்தில் செய்தி வருது. என்ன செய்தி வருதுன்னா, அவர் சொல்லாத செய்தியெல்லாம் வருது. இந்த சங்கரசுப்பு மகன் கொலையில் அந்த விஜயானந்துங்கிற நிருபர் நீங்கள் பேட்டி எடுத்தது ஒன்று, பிரிண்ட் ஆனது ஒன்று. இதுக்கு பின்னணியில் சவுக் அந்த காவல்துறை உயர் அதிகாரிக்கு ஆதரவாக சவுக்கு கோசல்ராம் 2 பேர். அப்போ சவுக் குமுதத்தில் வேலை பார்க்குறாரு. இது எவ்வளோ பெரிய மோசடித்தனம். இதை இவர் வெளியில் சொல்லிடுவார். அந்த நிருபர் நாளைக்கு அப்ரூவராக மாறிடுவார். நான் எழுதி கொடுத்தது ஒன்று, பேட்டி எடுத்தது ஒன்று, பதிவானது ஒன்று. அப்போது இதை அந்த நிருபர் வெளியில் சொல்லிடுவாருன்னு சென்னையிலேருந்து அவர் ராமநாதபுரம் தூக்கி அடிக்கப்பட்டார். யார்? விஜயானந்த். குமுத ரிப்போர்ட்டனுடைய நிருபர் விஜயானந்த் எங்கே தூக்கி அடிக்கப்பட்டார்? இது எல்லாத்துக்கும் நான் தான் சாட்சி. நல்லா கேட்டுங்க, எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனங்கன்னு பாருங்கள். ராமநாதபுரத்தில் இருந்தார். அவருக்கு அவருடைய பிஎஃப், அவருடைய ஓய்வூதிய பணி எல்லாத்தையும் கட் பண்ணிடுவேன். நான் சொல்கிறபடி கேட்கணும். நீ மனசாட்சிப்படி எதையுமே. அப்போ நான் உண்மை சொல்லியான்னு கேட்குறேன். இந்த கொலையில் மறைக்கப்பட்ட பல ரகசியம் உனக்கு தெரியும் சொல்லியான்னு கேட்குறேன். இல்லை, இதெல்லாம் செஞ்சால் எனக்கு ஒரு 6-7 லட்ச ரூபா வரணும். எங்கேருந்து? குமுத நிறுவனத்துலேருந்து வரணும். அதெல்லாம் வராமல் போயிடும். சவுக்கும் கோசல், இப்போ கோசல் செத்து போயிட்டான், 49 வயசில் இறந்துட்டார். சவுக்கு 2 பேரும் தான் என்ன இப்படியெல்லாம் செய்ய சொன்னாங்கன்னு சொன்னார். இப்போ அவர் அங்கேருந்து வெளியே வந்து வேறு பத்திரிக்கைலாம் போயிட்டார். இது அவரை நேரடியாக சொன்னாலே மறுக்க முடியாது. இவர் ஏன் இங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு ராமநாதபுரத்துக்கு போனாருங்கிற கதையை சொல்லி ஆகணும். இப்படி பல விஷயங்களை பணம் கொடுத்தா எதை வேண்டுமானாலும் செய்வார். கள்ளக்குறிச்சி கேஸில் என்ன, ஸ்ரீமதி வழக்கில் 100% அது கொலைன்னு சங்கரசுப்புக்கும் தெரியும், பாப்பா மோகனுக்கும் தெரியும், நக்கீரன் கோபாலுக்கும் தெரியும், பிரகாஷுக்கும் தெரியும். இவர்களெல்லாம் இந்த ரவிக்குமாருக்கு பச்சை படுகொலை பண்ணிட்டான். இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு சிபிசிஐடியில் பிரகாஷை 4 மணி நேரம் உட்கார வச்சாங்க. செல்ஃபோனை பிடிக்கிட்டு பையெல்லாம் செக் பண்ணிவிட்டு
இப்போ அந்த மாதிரி ஸ்பெஷல் பிரான்ச்சு எஸ்பியாக வந்துருச்சு, ப்ரொமோஷன் ஆகி எங்கே தலைமையிட பணியாளராக வந்துருக்கு. அப்போது ஒரு கொலை, ஒரு மாணவி கொலை, அதை ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாதா? பத்திரிக்கை புலனாய்வு செஞ்சு எழுதக்கூடாதா? பிரகாஷ் என்ன சொல்கிறாப்புல, நான் அது விசாரணை முடிச்சுட்டு வர்றேன், என்னை ரவிக்குமார் ஆட்கள் என்னை கொலை முயற்சியோடு துரத்துறான். அப்படி துரத்துவதற்கு காரணம் சவுக்கு ஏற்பாடுன்னு சொல்கிறார். பிரகாஷ் நேரடியாக குற்றம் சாட்டுறாரு. என்னென்ன, அவனுக்கு தட்டி வையா, அவனை கொஞ்சம் கையை காலை உடச்சி விடுங்கன்னு ரவிக்குமாரை சொன்னார். இப்போ என்னை துரத்திட்டு வந்தவன் 4 நாள் பெயிலில் வர்றான். 4 நாளில் அப்போ காவல்துறை அரசியல் உடந்தையாக இருக்குது. யாருக்கு? குற்றவாளிகளுக்கு. இப்போ சவுக்கு ஸ்ரீமதி கொலையை தற்கொலை தற்கொலை தற்கொலைங்கிற. அப்போ இதெல்லாமே உண்மையை மறைப்பதற்காக சவுக்க அதிமுகவும் பிஜேபியும் பயன்படுத்து. தேனியில் கஞ்சா கேஸு வழக்கு பதிவு பண்ணோனையும் வேலுமணியுடைய வழக்கறிஞர்கள் 50 பேர் கோயம்புத்தூர் கோர்ட்டில் நிற்கிறாங்க. எல்லாம் பார்த்தீங்களா? அவருக்கு அதிமுகவுக்கு வேலுமணிக்கு என்ன சம்பந்தம்? வேலுமணிக்காக மணல் கான்ட்ராக்டரை கரிகாலனை வர சொல்லி அந்த தட்டச்சர், எந்த அச்சர், விஜிலன்ஸ் துறையில் ஒரு டைப்பிஸ்ட்டு, இதெல்லாம் சாத்தியமானு மட்டும் பாருங்க. இந்த தட்டச்சர் என்ன பண்றாரு? சஸ்பெண்டட் கிளர்க்கு வருஷம் 3000 கோடி ரூபாய்க்கு மணல் வியாபாரம் செய்கிற முதலமைச்சர் அலுவலகத்தோடு தொடர்பு உள்ள ஐஜிகளை மாற்றக்கூடிய, டிஐஜிகளை மாற்றக்கூடிய, எஸ்பிகளை மாற்றக்கூடிய மணல் கரிகால ராமச்சந்திரன் ரத்னம் பாயா நான் சொன்ன இடத்துக்கு கோயம்புத்தூருக்கு வர வச்சு பாதி மணலை வேலுமணி கொடு, வேலுமணிக்கு மணல் கான்ட்ராக்ட் கொடுன்னு யார் பேசுகிறா? சவுக்கு சங்கர் பேசுகிறாரு. சவுக்கு சங்கருக்கு அப்படி என்ன பின்னணின்னு கேட்டால் அண்ணாமலை பின்னணி. அண்ணாமலைக்கு யார் பின்னணி? PL சந்தோஷ் பின்னணி. சவுக்குடைய பேக்ரவுண்டை பாருங்கள். ஏன் இல்லைன்னா கரிகாலம் 3000 கோடி ரூபாய்க்கு முதலமைச்சர் அலுவலகத்தோடு தொடர்புடைய கரிகாலம் வந்து சவுக்கு சொன்ன இடத்துக்கு வருவாரா? நீ பிரதீப் சொல்கிறார, நீங்கள் எங்கள் வேளச்சேரி ஆஃபீஸு கெஸ்ட் ஹவுஸுக்கு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் வருவார், என்ஃபோர்ஸ்மெண்ட் கமிஷனர் வருவார் சொன்ன கேட்டிங்களா? அப்போ சாதாரண தட்டச்சர், சாதாரண டைப்பிஸ்ட்டுக்கு இவ்வளோ பெரிய அதிகாரம் எங்கிருந்துங்க வந்தது? அப்போ இது முழுக்க இந்த பவர் முழுக்க, இந்த அதிகாரங்கள் முழுக்க திமுகவுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு தான் அதிமுக பிஜேபி துடிக்குது. டெல்லியில் இப்போ அதிமுக ஒரு பாஜகன்றது ஒரு பெரிய கட்சி. இந்த 2 கட்சிகளும் இயல்பாகவே திமுகவுக்கு எதிராக தான் செயல்படுவாங்க. அதிமுக போன்ற பெரிய கட்சிகள்லாம் சவுக்கு சங்கர் மாதிரியான ஒரு ஆளை வச்சு எதிர்க்கணும்னு நினைப்பாங்க. இல்லைன்னா எதுக்கு 50 வக்கீல் அனுப்புகிறாரு வேலுமணி கோயம்புத்தூர் கோர்ட்டில்? சொல்லுங்க. வந்தாங்களா இல்லையா? வந்தாங்க. அப்புறம் இந்த சாதாரண சவுக்குக்கு ஒரு வாய்தா வாங்குற ஒரு வக்கீல் அனுப்பிச்சா ஒரு வாய்தா வாங்கி போயிருப்பாரு. எதுக்கு கோர்ட்டே அல்லோகலப்படுது? தேனியில் கைது பண்ணால் கோயம்புத்தூர் கோர்ட்டில் 50 வக்கீல், அதிமுக வக்கீல், ஏங்க வேலுமணி ஆட்கள் அங்கே வர்றாங்க? அவருக்குமான ஒரு தொடர்பு இருக்கலாம் சார். இல்லை 2 பங்காளிகளா இல்லை அதான் வயல் பரப்பு அதிமுக ஆளு இல்லை சார். இப்போ எடப்பாடி அவர்கள் இதை செஞ்சிருந்தாருன்னா நம்ம யோசிக்கலாம், சரி இது ஒரு காரணம் இருக்கு. அது செய்யறது வேலுமணி, அவருக்கும் 1000 தொடர்பு இருக்கலாம். ஆனால் அதிமுக தான் இதை வந்து செய்யுது, அவரை வந்து பாதுகாக்குது, பேக்கப் பண்ணுது நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? உறுதியாக உங்கள் பார்வையில் சொல்ல முடியாது. நீ சொல்கிறீங்க. எனக்கு வேலுமணியை தனிப்பட்ட வேலுமணியை எனக்கு பார்க்க அதிமுகவின் நபராக தான் 50 வருடத்தில் 50 வயசு ஆச்சு அவருக்கு. 1 லட்சம் கோடி வச்சிருக்காரு. 1 லட்சம் கோடி. நீங்கள் அறப்போர் இயக்க ஜெயராம 250 வழக்கு உள்ளாட்சித்துறையில் தான் ஊழல் எழுதுறாரு, வழக்கு போட்டிருக்காரு. 250 வழக்கு. நீங்கள் பழைய கமிஷனர் கோயம்புத்தூரில் வேலுமணி தயவுல தான் கமிஷனராக இருந்தார். யார்? AK விஸ்வநாதன். அவர் தயவுல தான் சென்னையில் கமிஷனராக இருந்தார். யார் தயவுல? வேலுமணி. ஆமாம், வேலுமணிக்கு அவளுக்கு தனிப்பட்ட உறவு இல்லை. அதிமுகவில் 2வது எடப்பாடி யார்? வேலுமணி. கொங்குபேட்டில் 16 எம்எல்ஏ, நீங்கள் 3 மாவட்டத்தில் 3018 20 எம்எல்ஏவை ஜெயிக்க வச்சு ஒரு எம்எல்ஏக்கு 25 கோடி ரூபா செலவு பண்ணி அதிமுக கொடுக்குறவர் தான் வேலுமணி. இப்போ சாதாரண நபராக சொல்கிறீங்க. 50 வருஷத்தில் 1 லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்காரு. சினிமாவில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு தொண்டாமுத்தூரில், கோடம்பாக்கம் தெருவில், சாலிகிராமம் தெருவில் வடசலாக சுத்த வந்தவர். நடிக்க வந்தவர். சினிமாவில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிட்டு படத்தில் ஏதாவது நடிக்க வருமானு வந்தவர் தான். இன்னைக்கு இப்போ என்ன சொல்கிறாரு? நான் முதலமைச்சர் ஆகணும். என்ன ஒன்றுங்களும் தெரியாது. ஆமாம், ஜக்கிட்ட சொல்லி ஜக்கி மோடி அப்பாயின்மெண்ட்டை வாங்கி ரெடியாக வச்சுருக்கார். மோடி சந்திக்க மாட்டேங்கிறார். ஏன்? ஆளுங்கட்சியாக இருந்தால் நீ ஏக்நாத் சிண்டே தான். இப்போ இது ஆளுங்கட்சியே இல்லை, இது எதிர்கட்சி. இதில் உனக்கு ரோலே இல்லை. உனக்கு ரோலே
ஓரோட எடப்பாடியே எனக்கு செய்கிறார், அதனால் உன்னை சந்திக்க முடியாது. ஆனால் இப்போ 6 அமைச்சர்களுக்கு அணி தலைவர் யார்? வேலுமணி. செங்கோட்டையனுக்கே அவர் தான் தலைவர். இப்போ செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ, அவர் எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ செங்கோட்டையன், நத்த விஸ்வநாதன், வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், அமைச்சர் நம்ம ஹையர் எஜுகேஷன் அமைச்சர் என்ன பேர், அதாவது தருமபுரி அமைச்சர் அன்பழகன், கல்வி அமைச்சர். இந்த குழுவுக்கு யார் தலைவர்? வேலுமணி தான். வேலுமணி தான். என்ன சொல்கிறாரு? ஓபிஎஸ் சேர்த்தே ஆகணுங்க. யார்கிட்ட? எடப்பாடிகிட்ட. ஓபிஎஸை சேர்த்தே ஆகணும், ஓபிஎஸ் சேர்த்தா தான் ஜெயிக்க முடியும். அப்போ எடப்பாடி பார்த்தாரு, 6 முன்னாள் அமைச்சர்கள் 6 தொகுதியை கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க. சிவி சண்முகம் 1 இயர் பெல்ட்டை பூரா கண்ட்ரோல் வச்சுருக்காரு. அவர் மீறி அங்கே யார் அரசியல் பண்ணக்கூடாதுங்கிறாரு. எடப்பாடி உள்ளே வரக்கூடாதுங்கிறாரு. எம்எல்ஏ போட்டாலும் நான் தான், எம்பி போட்டாலும் நான் தான், கவுன்சிலர் போட்டாலும் வட்டம் மாவட்டம் எது போட்டாலும் நான் தான் போடுவேன். இங்கே உங்கள் அதிகாரம் எங்கே? 1 இயர் பெல்ட்டுக்கு எடுத்து வெளியில் தான். இங்கே நான் தான் முதலமைச்சர். ஆனால் இப்போ சவுக்கு அவர்கள் வந்து ரொம்ப அவ்வளோ குடைச்சல் கொடுத்துருக்காரா திமுகவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ குண்டாஸ் அடுத்தடுத்து போடப்படுது அப்படின்னா, அப்புறம் உதயநிதி காரணம் காட்டுறாரு, திமுக வந்து காரணம் காட்டுறாரு அப்படின்னா, சவுக்கு சங்கர் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக எதிர்த்தாருன்னு நம்ம சொல்லிட முடியுமா திமுகவை? இல்லை, அதுதான் அவருடைய முழு நேர வேலையே. அதுதான். செந்தில் பாலாஜி இது வரைக்கும் நீங்கள் சிறையில் இருப்பதற்கு காரணமே சவுக்கு சங்கர், அண்ணாமலை, நேரு கூட்டணின்னு சொல்கிறாங்க. நேரு கூட்டணி. இப்போ செந்தில் பாலாஜி ஒன்று அந்த இடத்துக்கு நேரு வந்துட்டாரா? அப்போ இதுக்கு உடந்த யாரு? சவுக்கு ரோல் பெரிய ரோல், சின்ன ரோல்லாம் இல்லை. ரோடு அவங்க திமுக எதிர்த்து பேசுறாருன்றதை தாண்டி அப்போ திமுகவோடைய லிங்க்ல இருந்திருக்காரு, அதனாலையும் கூட ஒரு குண்டாஸ் விழுது அடுத்தடுத்து அப்படி சொல்லலாம். அதாவது திமுக நீங்கள் அண்ணாமலைக்கு 6 அமைச்சர்கள் கப்பம் கட்டியிருக்காங்க. யார்? நேரு ஒளியா. இதுக்கு மீடியேட்டர் சவுக்கு. இதுக்கு மீடியேட்டர் சவுக்கு. நீங்கள் ஊட்டியில் வச்சு இப்போ சவுக்கு இப்போ ஒரு வழக்குக்காக கூட்டிகிட்டு போய் நேருக்கும் அவருக்குமான விஷயத்தை தான் எல்லாத்தையும் விசாரிச்சிருக்காங்க. அப்போ இவர் அதிமுக, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், அண்ணாமலை அதிமுகவட்டையும் வசூல் பண்ணியிருக்காரு, திமுகட்டையும் வசூல் பண்ணியிருக்காரு. யார் ஆளுங்கட்சியாக இருக்கீங்களோ டெல்லியை காமிச்சு. இது கருணாநிதி எம்ஜிஆருமே பயந்த காலம் உண்டு. இது பயப்படாத ஒரே ஆள் ஜெயலலிதா தான். எம்ஜிஆரும் கப்பம் கட்டியிருக்காரு, கருணாநிதியும் கப்பம் கட்டியிருக்காரு. எப்போ? டெல்லிக்கு. அந்த மொத்த கப்பத்தை இவ்வளோ நாள் நிறுத்தி வச்சு மொத்த கப்பத்தை அண்ணாமலையும் சவுக்கு சங்கர் தான் வசூல் பண்ணியிருக்காங்க. இல்லை, இப்போது அவர் மேலே ஒரு குண்டாஸ்லாம் அடுத்தடுத்து போடப்படுது இல்லை. இப்போது பொதுவாக என்ன கருத்து வருதுன்னா, அவருக்கு பயப்படுறாங்க, அதனால தான் அவர் வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க திமுக அப்படின்ற ஒரு கருத்தும் வந்து உண்மை. அதான் உண்மை. ஏன்னா நீங்கள் கருத்து திமுக வந்து கடுமையான ஊழலில் ஓடிட்டுருக்கு. ஊழலில் ஓடிட்டுருக்கு. யாரும் கட்டுப்பாடும் இல்லை. அதாவது மூர்த்தி, ரிஜிஸ்ட்ரேஷன் அமைச்சர் மூர்த்தி தமிழ்நாட்டில் எங்கே ரிஜிஸ்டர் ஆனாலும் சரி ஒரு சென்ட்டுக்கு 2000 கொடுத்தாரு. ஒரு சென்ட் இடத்துக்கு. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு 1,00,000 சென்ட் அது கரையுமாகும். 1,00,000 சென்ட்டு 2000 எத்தனை கோடி? எனக்கு தெரிஞ்சு 200 கோடி வரும் ஒரு நாளைக்கு. மாதம் 6000 கோடி மாதம். இப்படி இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் சவுக்கு வந்தால் பக்கம் அடிப்பார். இதுக்காக சவுக்குக்கு ஒரு 10 சேனலை உருவாக்கி கொடுப்பாங்க அதிமுகவும் பிஜேபியும். இதெல்லாம் தடுக்கணும். இந்த ஊழலை பகிரங்கமாக சொல்லி குண்டாஸுக்கு போகிற ஒரே ஆள் யார்? சவுக்கு தான். எத்தனை குண்டாசு போட்டாலும் சொல்லிகிட்டே இருப்பார். குண்டாஸ் சவுக்காயிருவார். சவுக்கு சங்கர் போய் குண்டாஸ் சங்கர் முன்னாள் அடைமொழி குண்டாசே வா. எத்தனை போட்டாலும் திமுக நான் குண்டாசு, நான் திமுகவை அடிப்பையா இப்படி சொல்லுவார். வெறும் சங்கர், சவுக்கு சங்கராயி, சவுக்கு குண்டாஸ் சங்கர். இதுதான் திமுகவுக்கு ஒரு கிளியை ஏற்படுத்து. ஏன்னா சவுக்கை பொறுத்த வரைக்கும் பேக்கப்பில் பிஜேபி, கரண்டில் அதிமுக. 2 பேரும் அவரை பாதுகாப்பார்கள், வழக்கு நடத்துவார்கள், குண்டாசை உடைப்பார்கள், சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கறிஞர் நியமிப்பார்கள், பெயில் கட்டுவார்கள். கோயம்புத்தூர் கோர்ட்டில் 50 வக்கீல் வருவாங்க. சவுக்கு எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் 50 வக்கீல் வருவாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்க. சவுக்கை ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு போவாங்க. இவ்வளோ வேலையாக பிஜேபியும் அதிமுகவும் செய்யும். இதைத்தான் திமுக. இல்லை, ஒவ்வொரு வழக்கில் இருந்தையும் அவர் வந்து ஜாமீன் வாங்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு நம்பிக்கையோடு இருந்திருப்பார்ல, இப்போ நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்குமா? இல்லை தெரியுமா அவருக்கு இது அடுத்தடுத்து நம்ம மேலே ஏதாவது ஒரு வழக்கு போடுவாங்கன்ற ஒரு சிந்தனை அவருக்கு இருந்திருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உதயநிதியை சேலத்தில் சொல்கிறாரு, எல்லா காரணம் உதயநிதி தான். அவர் வழக்கு வரத்தானே செய்யும். ஏங்க உதயநிதி நல்லவருங்க,
திமுக அரசு ஊழலாம் இல்லை. நீங்கள் சிறையில் எப்பவுமே நல்லா கேட்டுங்க, எப்பவுமே எந்த அரசுகளுமே ஒருத்தர் சிறைப்படுத்துறது எதுக்குன்னா சமாதானப்படுத்துறதுக்கு தான். அப்பா ஜெயிலுக்கு வந்துட்டேன், இனிமேல் எங்கள் சொன்னபடி கேட்கணும், இல்லை அமைதியாக இருக்கணும், இல்லை அமைதியாக இருக்கணும், உனக்கு இனிமேல் உடனே படப்படம் பெயில் கிடச்சிடும், வழக்கெல்லாம் அவன் போட மாட்டோம். சரியா? எங்கள் காம்ப்ரமைஸ் பேசுகிற இடம் இது சிறை தான். ஆனால் இது தவறு இல்லையா இப்போ அப்படி பண்ணுறது? ஏங்க உலகம் பூரா தாங்க நடைமுறை, தவறு இல்லையா தப்பு இல்லையான்ட்டு. சார் அதிகாரம் வந்து குவிந்து கிடக்கிற போது நீங்கள் நாளெல்லாம் அப்பாவி எறும்பு சார். மனிதனுக்கு ஒரு சொட்டு தண்ணீர், எறும்புக்கு அதான் ஏரி, இப்படிதான் செத்து போயிடும். நமக்கு அது என்ன எவ்வளோ தண்ணி, அது ஒரு சொட்டு, எறும்புக்கு அது ஏரி, நமக்கெல்லாம் அது ஏரி, நம்மெல்லாம் எறும்பு. அதிகாரம் இருக்கிறவங்ககிட்ட, மிகப்பெரிய அதிகார மையத்துக்கிட்ட நம்மளால் மோதவே முடியாது. சவுக்கு என்ன பண்ணுறாரு? ஆனால் மோதி பார்க்குறாரு, பின்னாடி அதிமுக பிஜேபி இருந்தால் யார் வேணால் மோதலாம். 200 கோடியும் அதிமுக கட்சி, பிஜேபி டெல்லியில் கட்சி, இங்கே பிரதான கட்சி, யார் வேணால் மோதலாம். சவுக்கு இல்லை, கூக்கே மோதலாம். ஏன்? நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் 6 சிட்டிங்கில் பெயிலில் குண்டாஸ் உடையுது, உங்களுக்கு எனக்கு உடையுமா? எத்தனை லட்சம் செலவு சார்? 66. ஒரு சிட்டிங் 11 லட்ச ரூபா, 6 சிட்டிங் 66 லட்ச ரூபா. இங்கே கீழ்கோட்டெல்லாம் சேர்த்து எனக்கு என்னுடைய கணக்கு இப்படி 1.5 கோடி இது வரைக்கும். எவ்வளவு? 1.5 கோடி. நம்ம முட்டிச்சந்தில் தெருக்கோடியில் தான் நிற்கிறோம். அப்போ இதெல்லாம் யார் செய்கிறா? சவுக்குக்கு யார் செய்கிறான்னா அதிமுக, பிஜேபி தான். அப்போது சவுக்கு நீங்கள் எந்த காலத்துலேயும் சவுக்கு அடிபணிய மாட்டார். ஏன்? பின்னணி பலமாக இருக்குல்ல. பிஜேபி தோற்றுருந்தோன்னா அடிபணிஞ்சிருப்பார். பிஜேபி இப்போ 16-11 ஜெயிச்சிருச்சு. அதிமுக தமிழ்நாட்டில் ஒரு பிரதான கட்சி, பெரிய கட்சி. வேலுமணி 2வது எடப்பாடி. அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த 26 ஜெயிக்க போகிறோமையா, அதிமுக ஆட்சிக்கு வந்துடும். நான் சேப்பாக்கத்தில் நிற்கிறேன். சேப்பாக்கம் எம்எல்ஏ நான் தான். யார் சொல்கிறா? சவுக்கு. தமிழ்நாடு முழுக்க பிரச்சார பீரங்கி சவுக்கு. அதிமுக ஆதரவாக பிரச்சார பீரங்கி சவுக்கு. இதுதான் இப்போ எதிர்கால திட்டம். இந்த திட்டம் மீண்டும் வழக்கு பாய்வதற்கு இதுதான் சட்டம். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலோகத்தின் சார்பாக மிக்க நன்றி. வணக்கம்.